Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 10 வசனங்களிலிருந்து நான் பேசினேன். அங்கே சுவிசேஷத்தை குறித்த மிக சிறந்த விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சுவிசேஷத்தை பற்றி நிறைய குழப்பம் இன்றைக்கும் அன்றைக்கும் இருந்து வருகிறது. அன்றைக்கே இதை எழுதும்போது, கலாத்தியர் நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது கிட்டத்தட்ட 46 நினைக்கிறேன் அதில் எழுதப்பட்டது, AD 46 எழுதப்பட்டது. அவ்வளோ நாட்களுக்கு பிறகு பவுலும் அங்கே விசிட் ஒன்று கொடுக்குறார். எருசலேம் பட்டணத்துக்கு விசிட் பண்ணுறார். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறார். அதாவது இந்த சுவிசேஷத்தை பற்றிய ஒரு பெரிய போதனையை இங்கே தர்றாரு. எந்த வடிவில் தர்றாருன்னா 2 விசிட்ஸ், 2 சந்திப்புகள். ஒன்று அப்போஸ்தலன் பவுல் பர்னபாவை கூட்டிக் கொண்டு, தீத்து என்னப்பட்டவனையும் கூட்டிக் கொண்டு, அவன் ஒரு புறஜாதியான், யூத மக்களைப் போல விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், அவன் ஒரு டெஸ்ட் கேஸாக கொண்டாடுறார். எருசலேமில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு, இவனை விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய சர்ச்சை போய் கொண்டிருக்கிறது. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் விருத்த சேதனம் வேணான்னு சொல்கிறவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய சர்ச்சை எங்கே போயிட்டுருக்கு. பவுல் என்ன சொல்கிறாரு, விருத்த சேதனம் இப்போ தேவையில்லை அப்படின்றார். இயேசுவை விசுவாசத்தா போதும், அதான் ரட்சிப்புன்றார். ஆனால் விருத்த சேதனம் உள்ளவர்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அவங்கள பற்றி சொல்கிறார். அந்த குரூப் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். விருத்த சேதனம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தில் 2 விதமாக இருக்குது பாருங்கள். ஒன்று மாரல்லானா தகப்பனின் தாயும் கர்மன்வாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, 10 கற்பனை. அது மாரல்லான்னு சொல்கிறோம். மாரல்லா ஒன்றும் இல்லாமல் இன்னொரு விதமான சட்டங்கள் ஒன்று இருக்குது பழைய ஏற்பாட்டில். அது என்னென்னா செரிமோனியல் லாஸ், அதாவது சடங்காச்சார சட்டத்திட்டங்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த சடங்காச்சார சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் ஒரு கிறிஸ்தவன் கடைபிடித்தாக வேணும். அவன் எங்கேருந்து வந்தாலும் சரி, அவன் யூதன் இல்லையோ, அவன் கிறிஸ்தவன் ஆயிட்டான்றதுனால அதுலேருந்து அவனுக்கு விடுப்பு கிடையாது. எப்படி மாரல்லாவை கடைப்பிடிக்கணுமோ, எப்படி கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயன்ற அந்த கட்டளையெல்லாம் இன்றைக்கி செல்லுபடி ஆகுதோ கிறிஸ்தவனுக்கு, அது போலவே அது செல்லுபடி ஆகுதுன்றதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. எனக்கு கிறிஸ்தவன் ஆகிட்டா கொலை செய்யலாமா? கிடையாது. இல்லை, அதை யாரும் செய்ய வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பவுல் அப்போஸ்தலன் அதை எபேசியரில், கொலோசியரில், ரோமரில் எல்லாத்துலேயும் பிற்பகுதியில் அவருடைய போதனையில் ப்ராக்டிக்கல் டீச்சிங்க்கு வரும்போது இந்த 10 கற்பனையை வச்சு தான் விளக்குறாரு எல்லாத்தையும். அப்போ அதை கடைபிடிக்கணுங்கிறது எல்லாருக்குமே சொல்லாமலே தெரிஞ்சிருது. அதை கடைபிடிக்கக்கூடாதுன்னு யாரும் பேச மாட்டாங்க. பேசுனா ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். ஆனால் இந்த சடங்காச்சார சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டியது இல்லை என்று பவுல் அங்கே பிரசங்கித்து வருகிறார். அது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் 2 குரூப்புக்கும் பெரிய தகராறு ஆகிடுச்சு. இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்பவர்களுக்கும் விருத்த சேதனம் அவசியம் இல்லை என்று பவுல், இந்த புறஜாதியார் கிறிஸ்தவர்களை விருத்த சேதனம் பண்ணணும்னு வற்புறுத்தாதீங்க, விட்டுருங்க, அவங்கள ஞானசானம் எடுத்தால் போதும், சபையில் சேர்ந்துக்கலாம், அவங்க முதல்ல யூதராகிட்டு அப்புறம் கிறிஸ்தவனாக வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு. நேராக டைரெக்டாக கிறிஸ்தவனாக அவன் கிரேக்கனாக இருக்கலாம், கிரேக்க கிறிஸ்தவனாக இருக்கலாம், ரோமனாக இருக்கலாம், ரோம கிறிஸ்தவனாக இருக்கலாம், அவன் எத்தியோப்பியனாக இருக்கலாம், எத்தியோப்பிய கிறிஸ்தவன். அவனை ஏன் முதல்ல யூதனாக்குறீங்க? முதல்ல அவனை விருத்த சேதனம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ஏன் சொல்கிறீங்க? இந்த செரிமோனியல் லாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள். என்ன சாப்பிடணும், ஒரு விதமான சாப்பாடு தான் யூதர்கள் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் செரிமோனியல் லாஸில் வருது. சில ஆகாரங்கள்லாம் ஆகாது, சில கறி வகைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன குடிக்கணும், என்ன புசிக்கணும், என்ன குடிக்கணும், என்ன உடுத்துறதுல கூட பாருங்கள், இந்த லினனும் உள்ளும் கலந்த ஆடைகளை உடுத்தக்கூடாது. இதெல்லாம் உடுத்தினா, இதெல்லாம் புசிச்சா, வேண்டாதெல்லாம் குடித்தா கர்த்தருக்கு முன்னால் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வர முடியாது. உடை கூட ரொம்ப முக்கியம். இந்த வகையான உடை தான் அணிய வேணும், அந்த துணி தான் போடணும் அப்படின்லாம் அவர்களுக்கு அந்த சட்டங்கள்லாம் இருந்தது. இப்படி பல்வேறு சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு இருந்தது. தான் செரிமோனியல் லாஸ்ன்னு சொன்னாங்க. கையை கழுவணும், அவங்க கை கழுவுறது ரொம்ப தீவிரமான கை கழுவுறது. கையை போட்டு தேய்ச்சி கழுவணும், எப்படி தேய்க்கணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எத்தனை முறை ஊற்றணும், எத்தனை முறை தேய்க்கணும், எந்த டைரெக்ஷனில் தேய்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சுருந்தாங்க, வகையறை வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வகையறை வைத்து இப்படி தான் பண்ணணும்னு வகுத்து வச்சுருந்தாங்க. அதன்படி செய்யணும். இதையெல்லாம் புதுசாக கிறிஸ்தவனாக வர்றவனுக்கு
அதாவது ஒரு ரோமன் வரான் அல்லது ஒரு கிரேக்கன் வரானா அவனை போய் இதெல்லாம் செய்ய சொல்கிறது. இது யூதர்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்தாரு, அது வேற ஒரு நோக்கத்துக்காக கொடுத்தாரு, அதையெல்லாம் செய்ய சொல்லணுன்றாங்க. பவுல் சொல்கிறாரு, வேணாம் அதை வச்சு பாரப்படுத்தாதுங்க அவங்கள அப்படிங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இதையெல்லாம் அவர்கள் செய்தாகணும். அதாவது என்ன எசன்ஸ், அதனுடைய எசன்ஸ் என்னென்னா, அவங்க சொல்கிறதுனுடைய சாராம்சம் என்னென்னா, ஒருத்தன் கிறிஸ்தவனாகிறதுக்கு முன்னால் அவன் எவனாக இருந்தாலும் முதல்ல யூதனாய் தீரணும். முதல்ல விருத்த சேதனம் பண்ணி இந்த முறைமைகள்லாம் பின்பற்றி அவன் முதல்ல யூதனாய் அப்புறம் தான் அங்கேருந்தான் கிறிஸ்தவனாக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டுப்பாடை அங்கே பிரசங்கிக்கிறார்கள். அது பவுல் பிரசங்கிச்சம் பண்ணிவிட்டு ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு. அங்கே வந்து மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபை கூடி வர்றாங்க. எங்கே ஆரம்பித்தார்னு பார்த்துட்டு இவர் அந்த பக்கம் போன உடனே பின்னாடியே போய் அங்கே போய் அந்த வேலையை பண்ணுறது, அவங்கள கெடுக்கிறது, அவங்க மனசை கெடுக்கிறது, அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுகிறது. இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். அதாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்கன்றார். முதல் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை எவனாவது பண்ணால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான்றார். ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவருக்கு. வேறொரு சுவிசேஷம் அதுன்றாரு. சுவிசேஷம் என்கிற பேரில் கிரியையின் மார்க்கத்தை போதிக்கிறாங்க. அதில் என்ன கேடு இல்லை? ஏன் அவ்வளோ கோபம் வருது அவருக்கு? ஏன் அது அவ்வளோ மோசமாக? அது பிரசங்கிக்கக்கூடாதா? ஆமாம். ஏன்னு சொன்னால் அது சாராம்சம் என்ன, அந்த உபதேசத்தினுடைய சாராம்சம் என்ன? உனக்கு வந்து இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து உனக்கு ரட்சிப்பை உண்டாக்குனது போதாது, அது வேணும். ஆனால் அது போதாது. அதோடு கூட நீ விருத்த சேதனமும் பண்ணணும், அதோடு கூட கையும் கழுவணும், அதோடு கூட இந்த ஆகாரம்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், இந்த உடையை உடுத்தக்கூடாது, அந்த உடையை தான் உடுத்தணும், இந்த முறைமைகளெல்லாம் கடைபிடிக்கணும். இயேசு மாத்திரம் போதாது, கல்வாரி சிலுவையில் அவர் செய்தது மாத்திரம் போதாது, மற்ற காரியங்களும் உனக்கு அவசியம்னு சொல்கிறாங்க. அதுதான் அங்கே கேடு. அது ரொம்ப மோசம் பாருங்க. அப்படி கிரியை சார்ந்த ஒரு மார்க்கத்தை போதிக்கிறார்கள். சுவிசேஷம் என்கிற பேரில் கிரியின் மார்க்கத்தை போதிக்கிறார்கள். தான் பவுலுக்கு ரொம்ப கோபம். அதில் என்ன கேடுனா, அது மனுஷனை நிம்மதியாக இருக்கவே கூடாது, சந்தோஷத்தை தரவே தராது. ஏன்னு சொன்னால், உங்களுடைய கிரியை நீங்கள் சார்ந்தவர்களாகிறீங்க. உங்கள் ரட்சிப்பு உங்களுடைய கிரியை இப்போ சார்ந்திருக்குது. உங்கள் கிரியை சார்ந்திருக்கிறதுனால தினந்தோறும் நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் செய்தீங்களான்றதை செக் பண்ணுறதுக்கே போதும் ஆகிடும். கரெக்டாக செய்தீங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்கள் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எவ்வளோ ஒரு மனுஷன் இதெல்லாம் கேட்டு இதன்படி நடந்தாலும் கூட கையை கழுவி காலை கழுவி இந்த துணியை போட்டு அந்த துணியை போடாமல், இதை சாப்பிட்டு அதை சாப்பிடாம எல்லாம் கேர்ஃபுல்லாக கடைபிடிச்சிட்டு வந்தால் கூட கடைசியில் போய் கத்தரை ஆராதிக்கலான்னு போனால் அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை, அந்த ரத்தம் சிந்தப்படுறது அவசியம். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பாவம் நுழைஞ்சிடுமா, நம்ம தகுதியற்றவன் ஆக்கிடுமா, ஆண்டவருக்கு முன்னால் நம்ம போக முடியாத ஆக்கிடுமா, ஆராதனைக்கு தகுதியற்றவன் ஆக்கிடுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஒரு நிச்சயமற்ற தன்மையை உண்டாக்குகிறது. கடவுள் என்னை நேசிக்கிறாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா, என் ஜெபத்தை கேட்பாரா, ஆசீர்வாதத்தை எனக்கு தருவாரா, எனக்கு தகுதி இருக்குதா, அல்லது என்னை பார்த்து என்னை வெறுக்கிறாரா, ஏன்னா நான் தகுதியற்றவனாக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது பாருங்கள். என் ஜெபம் கேட்கப்படுமா, எனக்கு கர்த்தர் நன்மை செய்வாரா, இப்படி ஒரு மனுஷனுக்கு இருந்தால் பாருங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் நான் கம்யூன் எடுக்கும்போது கம்யூனியன் டைமில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய இப்படி ஒரு கிரீன் மார்க்கத்தை போதிக்கிறதுனால நிறைய பேர் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா செத்துக்கிட்டு போயிட போகிறோம், நம்ம தகுதியற்றவர்களாக இருக்கிறவன். நானே எத்தனை தடவை போயிருக்கேன், யோசிச்சிருக்கேன், அடுத்த மாதம் பார்த்துக்குவோம், அதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனப் பண்ணிட்டு வருவோம். சரி, ஏசு சிலுவையில் மரிச்சார், சரி, நமக்காக ரத்தம் சிந்தினார், சரி, அது நம்முடைய பாவங்களை போக்குகிறது, சரி, இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் காரியம்லாம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் க்ளீனப் ஆகிட்டு வருவோன்னு யோசிப்பேன். அடுத்த மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கோளாறு வந்துடும் பாருங்க. அப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே திருப்பியும் நிம்மதி இல்லை, திருப்பி இந்த மாதமும் எடுக்க முடியாது, சரி அடுத்த மாதம் பார்ப்போம், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம். அப்புறம் அதுக்குன்னு ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் ஒன்று வச்சுருவாங்க. அதுக்கு முன்னால் ஒரு 2-3 நாள் சுத்திகரித்து போட்டு எங்களை போட்டு சுத்திகரித்து அவ்வளோவெல்லாம் பண்ணி கூட சுத்திகரித்து விட்டு அடுத்த நாளுக்குள்ளே ஏதாவது ஆகிடுது. வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம், பாதி பேர் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு, ஒரு சென்ஸ் ஆஃப் காண்டம்னேஷன், நான் குற்றவாளி, நான் தகுதியற்றவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, இது பெருகிடும். இது பெருகிடுச்சுனாலே வாழ்க்கையை தோல்வி ஆகிடும். ஏன்னா என் ஜெபம் கேட்கப்படாது, கடவுளை நான் ஆசீர்வதிக்க மாட்டார், நான் எதுக்கும் தகுதி இல்லை, கர்த்தருக்கு முன்னால் வந்து நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுதான் அந்த போதனையினுடைய பாதிப்பு. அப்படி ஆகிடும்.
அதனால தான் பவுல் அதை வெறுக்கிறார். இவரெல்லாம் போய் அதை அப்படி பண்ணிட்டு வர்றாங்க பாருங்கள். சபையில் பெரிய கலாட்டாவை ஏற்படுத்துகிறாங்க. இவர் போகிற இடம்லாம் போய் அதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அது பவுல் அப்போஸ்தலனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரணும்னு தான் எருசலேமுக்கு வர்றார். அப்போஸ்தலர்கள்ட்ட போய் அது இவருக்கு முன்னால் இருந்த அப்போஸ்தலர் பேதுரு, யோவான் போன்றவர்கள்லாம் போய் சந்தித்து பார்த்து, ஐயா நான் பிரசங்கம் பண்ணுறது கரெக்டு தானா? புறஜாதிகள் நிறைய பேர் சபையில் சேர்றாங்க பாருங்கள். அங்கே எருசலேம் பட்டணத்தில் முதல்ல யூதரில் வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் புறஜாதிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. வெளியே போய் பரவ ஆரம்பித்த உடனே, சபை எங்கும் பரவ ஆரம்பித்த உடனே ஸ்கேட்டர் ஆகி அவள் துன்பப்படுத்தப்படும் போது அங்கே ஸ்கேட்டர் ஆகிறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. போன இடம்லாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க. சபை கூடி வர்றாங்க, மற்ற ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களெல்லாம் கூட யூதர்கள் தான். இவர்கள் யூதர்கள் மத்தியில் தான் முதல் போய் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அந்தியோகியா பட்டணம்ன்ற ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே நிறைய கிரேக்கர்கள் சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வருது. இவங்களை என்ன பண்ணுறது? இவன் விருத்த சேதனம் பண்ணலை, இவனுக்கு நமக்கு யூத முறைமைகள் ஒன்றுமே வழங்கலை, இவன் அதையும் பண்ண வச்சு இதையும் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. இது பவுல் அப்போஸ்தலனுக்கு பிடிக்காம, இல்லை நம்ம புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதை விட்டுறணும் அப்படிங்கிறார். அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 2 சந்திப்புகளை பற்றி சொல்கிறார். ஒன்று, இவர் எருசலேமுக்கு போகிறார், பர்னபாவையும் தீத்துவையும் கூட்டிகிட்டு. தீத்துவை ஏன் கூப்பிட்டு போகிறார்? ஒரு டெஸ்ட் கேஸாக கூப்பிட்டு போகிறார். அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். இவன் என்ன சொல்கிறாங்க? இவனை பண்ணுன்றாங்களா? என்ன பண்ண சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. இந்த ஒரிஜினல் அப்போஸ்தலர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே போய் அவர்களை பார்த்து, கடைசியில் அங்கே போனால் அவங்க சொல்லிட்டாங்க, நீ பண்ணுறது ரொம்ப கரெக்டியா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கையை கொடுத்து ஹேண்ட் ஷேக் கொடுத்து அவருக்கு, பவுல் நல்லா தான் பண்ணுறீர், புறஜாதியார் இடத்துல போய் நல்லா பிரசங்கம் பண்ணோம், நீர் பண்ணுறது கரெக்டு தான், நீர் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தோடு கூட ஒன்றையுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, கழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நீர் பண்ணுற பிரசங்கம் 100% கரெக்ட் அப்படின்னு பேதுருவும் யோவானும் ஆண்டவராய் இயேசுவின் சகோதரராய் இருந்து அங்கே ரொம்ப முக்கிய பங்கு வகித்த யாக்கோபு, இவர்கள் 3 பேரும் இவருடைய காரியங்களை அப்ரூவ் பண்ணுறாங்க. நீர் பண்ணுறது கரெக்டு தான் சொல்லி அப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்காக அவர் அங்கே போகிறார். அந்த கதை தான் இன்றைக்கி கன்சிடர் பண்ண போகிறோம். அடுத்த கதை பேதுரு அந்தியோகியா பட்டணத்துக்கு போகிறார். அங்கே ஒரு குழப்படி நடக்குது. அங்கே போயிட்டு அங்கே புறஜாதியாரோடு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, நல்லா பழகிறாரு. திடீர்னு இந்த விருத்த சேதனக்காரர்கள் வர்றாங்க பாருங்கள், அதை பிரசங்கிக்கிறவங்க, அதை வலியுறுத்துறவங்க வந்த உடனே அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக டக்குன்னு இவங்கள்ட்ட தூரமாயிடுறாரு. ஏன்னா யூதர் புத்தியை காமிக்கிறார் பாருங்க. கடவுளுடைய மனுஷனாக இருந்தாலும் மனுஷன் தானே, அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக டபார்னு விலகிடுறாரு. பவுல் எல்லாருக்கு முன்னாலேயே அவரை கடிந்து கொண்டாராம், பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி கடிதம் அதையும் சொல்கிறார். இந்த 2 சம்பவத்தை சொல்லும்போது கிறிஸ்தவ உபதேசம், சுவிசேஷத்தை குறித்த கிறிஸ்தவ உபதேசத்துக்குள்ள ஆழமாக போகிறார். பவுலினுடைய ஆழமான சிந்தனை, எவ்வளோ ஆராய்ஞ்சிருக்கிறார் வசனத்தை, எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, எவ்வளவு வெளிப்பாடு அவருக்கு உண்டாயிருக்கிறது, என்னவெல்லாம் விளங்கி வச்சிருக்காருன்றது நமக்கு நல்லா விளங்குது. அதனால தான் பாருங்கள், இயேசுவை தமஸ்குக்கு போகிற வழியில் சந்தித்த உடனடியாக எங்கே போகிறாரு? அரபி தேசத்துக்கு போகிறார். அப்படியே சொல்லியிருக்குது. கலாத்தியர் 1 சொல்கிறார், அரபி தேசத்துக்கு போகிறார். அங்கே போயிட்டு எதுக்கு போகிறாரு? அவருக்கு தனிமை தேவை, நேரம் தேவை. எதுக்கு? இப்போ இயேசுவை சந்திச்சிட்டார். இந்த இயேசுவை தான் எதிர்த்தார். இது வேலைக்கே ஆகாது, இவர் மேசியா கிடையாது, இது ஏமாத்து வேலைன்னு சொல்லி இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அடிக்கிறதும், சபையில் இழுத்து மூடுகிறதும், சபையில் துன்புறுத்துறதும் வேலையை செய்துக்கிட்டு வந்தார். ஆனால் அந்த இயேசுவை வர்ற வழியில் சந்திச்சிட்டார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இப்போ உயிரோடு இருக்கிறார்ன்றது இவருக்கு பர்சனலாக தெரியும். நேராக பார்த்துட்டாரு. பார்த்து கண்ணு குருடாய் அந்த ஒளி பிரகாசத்தில் அப்புறம் கண் திறக்கப்பட்டு இதெல்லாம் நடந்துருக்குது. அவரால் அதை மறுக்கவே முடியாது. இப்போது அவருக்கு கொஞ்சம் டைம் தேவை. அதுக்காக தான் அரபி தேசத்துக்கு போகிறார். போய் என்ன பண்ண போகிறார்? அரபி தேசத்தில் என்ன பண்ணுறாரு? அங்கே என்ன பண்ணாருன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு அவர் இந்த இயேசு இப்போ சந்திச்சார வழியில் இந்த இயேசு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரா? நான் அத்துப்படியாச்சு பழைய ஏற்பாட்டை ஒவ்வொரு பக்கமாக படிச்சிருக்கிறேன். இதில் மேற்படிப்பு படிச்சிருக்காரு. மிகச்சிறந்த ஆசிரியர்கிட்ட படித்தார், கமாலியல் என்ற ஒரு ஆள்கிட்ட. ரொம்ப சிறந்த ஸ்காலர் அவர். ஒருபோதும் என்னுடைய டீச்சர்ஸ் அப்படி சொன்னதில்லையே. பாடுபடுகிற ஒரு மேசியாவை குறித்து அவர்கள் சொன்னதில்லையே. மேசியா எல்லாரையும் வீழ்த்துவார், ஜெயிப்பார்,
நம்மளை விடுவிப்பார், அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார் தான் சொன்னாங்களோ ஒழிய சிலுவையில் பாடுபட்டு முதல்ல மரித்து அப்புறம்தான் மகிமை அடைவார் அப்படின்னு யாரும் சொல்லலையே. அப்படிப்பட்ட மேசியாவை நான் கேள்விப்படலையே. அந்த மேசியா இங்கே இருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட மேசியாவை சொல்லுகிறதா? இயேசுவை பழைய ஏற்பாட்டில் நான் காண முடியுமா? இதைத்தான் தீர்க்கதரிசிகள் சொன்னார்களா என்று ஆராயணும். அதுக்கு நிறைய தேவை நேரம். கர்த்தர் இவருக்கு அதை வெளிப்படுத்தணும். அதுக்காக போய் கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கிறாரு, தனிமையில் நேரத்தை செலவழிக்கிறாரு. போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள எல்லா பக்கத்துலேயும் இயேசுவை காண்கிறார். எல்லா பக்கத்துலையும் இயேசுவை காண்கிறார். பழைய ஏற்பாட்டில் முன்ன பார்க்காத இடத்துல இப்போ இயேசு தெரிகிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்முடைய பஸ்கா கிறிஸ்து அப்படிங்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணும்போது கண்மலையிலிருந்து தண்ணி வந்து அதை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்றார். இப்படிலாம் பண்ணுறாரு. கிறிஸ்துவை எல்லா பக்கத்துலையும் காண்கிறார். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்து தான் தெரிகிறார் அவருக்கு. அந்த 3 வருஷம் போதாதுன்னு அதுக்கப்புறம் தமஸ்கு வந்து கொஞ்ச நாள் பிரசங்கம் பண்ணிவிட்டு எருசலேமுக்கு வந்து அங்கேருந்து தன்னுடைய பிறந்த ஊருக்கு போகிறார், தர்சு பட்டணத்துக்கு போகிறார். அங்கே போய் 10 வருஷம். அதை பற்றியும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க 1:12. மற்றபடி அந்த 10 வருஷம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த 10 வருஷத்தில் நடந்த ஒன்று என்னன்னா, இந்த வெளிப்பாடுகள் தொடருகிறது. அங்கே ஆழமான வெளிப்பாடு, சுவிசேஷத்தை குறித்த ஆழமான வெளிப்பாடுகள். அதனால தான் கலாத்தியருக்கு எழுதும்போது என்னத்துக்கு எழுதுறாரு, அங்கே இந்த ஆளுங்க குழப்படி பேர் வழிங்க இருக்காங்க பாருங்கள், விருத்த சேதனம் பண்ணணும், இந்த செரிமோனியல் லாஸ், சடங்காச்சார சட்டத்திட்டங்களை ஒரு மனுஷன் பின்பற்றியே ஆகணும். வேறு எதுலேருந்து வந்தான்னா, யூத மார்க்கத்துக்கு வெளியே இருந்து வந்தான்னா அதை பின்பற்றி முதல்ல யூதனாய் அப்புறம் தான் கிறிஸ்தவன் ஆக முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க வந்து இவரை தப்பு நிரூபிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரிஜினல் அப்போஸ்தலன் கிடையாதுயா, இவர் ஒரிஜினல் அப்போஸ்தலன் கிடையாது. பேதுரு யோவான் போன்றவர்கள் தான் இயேசுவோடையே இருந்தவங்க. நாங்கள் அந்த சபையிலேருந்து வர்றோம், எருசலேம் சபையிலேருந்து. நாங்கள் வந்து அந்த ஒரிஜினல் ஆளுகிட்ட கற்றுக்கிட்டவங்க. அவங்க எங்களுக்கு கரெக்டாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. பவுல் சொல்கிறது கரெக்டு, இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அவர் உன்னை பாதி வழியில் தான் நடத்த முடியும், மீதி வழி நாங்கள் தான் உன்னை கொண்டு போய் விட முடியும் கடைசி வரைக்கும். மீதி வழி என்னன்னா, நாங்கள் சொல்கிறது நீ கடைபிடி, இந்த ஆள் போதாது, இவர் நடுவில் வந்தவர், இவருக்கு பாதி தான் தெரியும், எங்களுக்கு தான் முழுசாக தெரியும். ஏன்னா நாங்கள் அந்த ஒரிஜினல் அப்போஸ்தலர்கிட்டேருந்து வர்றோம், இவர் ஒரிஜினல் அப்போஸ்தலரே கிடையாதுன்றாங்க. தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பையும் ஊழியத்தையும் உறுதி செய்வதற்காக 1ஆம் அதிகாரத்தை எழுதுகிறார். அப்போ சொல்கிறாரு, நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை நான் வந்து ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. 12ஆம் வசனத்தில் 1 அதிகாரத்தில் சொல்கிறாரு. நான் மனுஷன்றது பெறவும் இல்லை, மனுஷன்றது கற்கவும் இல்லை. என்ன சொல்கிறாரு, உங்கள் ஒரிஜினல் அப்போஸ்தலர் போலயே தான் நானும், அவர்களை விட குறைஞ்சவன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் வந்தேன் நான், அவங்களுக்கு பிறகு வந்தேன், ஜூனியர்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன அனுபவமோ அதே அனுபவம் எனக்கு இருக்குது. அவர்கள் இயேசுவை சந்தித்திருக்கிறார்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்திருக்கிறார்கள், நானும் சந்தித்திருக்கிறேன், நேரடியாக அவரை சந்தித்திருக்கிறேன். பேதுரு எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தாரோ அதே மாதிரி நானும் பார்த்துருக்கிறேன். மற்ற சீஷர்லாம் எப்படி கண்டார்களோ அதே மாதிரி நானும் கண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு தரிசனம் இல்லை, கனவுல வரல, ரியலாகவே நான் பார்த்தேன் அவரை. அந்த இயேசு என்னோடு பேசினார், அவர்களிடத்தில் எப்படி பேசினாரோ அதே இயேசு என்னிடத்துலையும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறார். 2வது, சுவிசேஷம் வந்து நான் போய் பேதுருகிட்ட கற்றுக்கல, யோவான்கிட்ட கற்றுக்கல. பேதுரு யோவான்லாம் ஒரிஜினல் அப்போஸ்தலர். ஏன்? அவர்கள் வந்து இயேசுவினிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டார்கள். இயேசுவே அவர்களுக்கு போதிச்சார், அவருடைய சீஷராக இருந்தாருங்க. இவர் சொல்கிறார், நானும் இயேசுவினிடத்தில் தான் கற்றுக்கிட்டு வந்தேன், அதுக்கு தான் அரபி தேசத்துக்கு போனேன், நானும் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டு வர்றேன். பிறகு தர்சு பட்டணத்தில் நாட்களை செலவழித்தா 10 வருஷம் கிட்டத்தட்ட மெயினாக இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு இயர்ஸ் ஆஃப் அப்ஸ்கியூரிட்டி. அவர் என்ன பண்ணாருன்றதுக்கு ஒன்றும் அத்தாட்சியே கிடையாது எங்கேயுமே. ஒரே ஒரு சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு அந்த சுவிசேஷம் வந்து மனுஷனால் பெறவும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு 12ஆம் வசனத்தில் சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்தில். சரி, அப்போ நானும் ஒரிஜினல் அப்போஸ்தலன் மாதிரி தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்காக எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்.